ஒரு காலத்தில் என்னோட ஆசைக்காக நான் சில மூவிஸை பார்க்கணும். ஒரு பி கிரேட் மூவி, இல்லை சி கிரேட் மூவி, இல்லை வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நான் பார்க்கணுன்னா www அடித்து டைப் பண்ணி யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்றது எப்படின்னா ஈஸியாக வந்து கிடைக்காது. நிறைய பேருக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அவன் இன்டர்நெட்டு, ப்ரௌசிங் சென்டர், இது அது நிறைய இருந்துச்சு அந்த ஏஜில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ பார்க்க விரும்புகிறையோ இல்லையோ உனக்கு மொபைல் திறந்தாலே ஏதோ ஒரு வீடியோஸில் ஒரு ரீல்ஸில் வந்துடுது. மோரோவர் அதை நீ தொடர்ந்து பார்த்த அப்படின்னா அதே சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வருது. இப்போது என்னோட ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க இந்த ரீல்ஸில்? ஒரு லெவலுக்கு மேலே தன்னோட உடம்பை வந்து காட்டுறவங்க என்ன சொல்லணும்னு வரீங்க இந்த சொசைட்டி? வாட் யூ வாண்ட் டு டெல்? எனக்கு என்னென்னா, இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த விஷுவலில் இருக்கிற எல்லா பெண்களும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை, யாரோ ஒருத்தரோட மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை சகோதரியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, குழந்தைங்களும் இதை பார்க்குறாங்க, இதை ஏன் வந்து 18+ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட மாட்டேறீங்க? அதாவது ஒரு லெவல் வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் போய் இப்போ டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்ஸு குறைஞ்சி ஒரு விதமாக ஒரு ஆக்வர்டான விஷுவல்ஸாகவும் சிலதெல்லாம் இருக்குன்றது என்னோட தாட். இப்போ எல்லோரும் என்ன கேட்கலாம், சில பேர் கேட்கலாம், நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்குறீங்கன்னு. நான் இப்போயே சொல்கிறேன், நான் ரொம்ப உத்தமன், நல்லவன், வல்லவன் அப்படிலாம் நான் சொல்லவே வரல. எல்லாருக்குள்ளேயுமே வந்து இருக்கிற அவங்களுக்கான ஈர்ப்புன்றது எப்போவுமே அது இருக்கும். அதை யாராலையும் தடுக்கலாம் முடியாது. இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்கவுங்களோட இது இருக்குது. என்னோட பாயிண்டிங் என்னென்னா, இந்த கண்டென்ட் வேணுன்றவங்களுக்கு கிடைக்கிறத விட இந்த கண்டென்ட்னா என்னன்னே தெரியாத குழந்தைங்களுக்கு அது கிடைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தப்பான பிம்பம், இமேஜ், இந்த ஏஜில் வரக்கூடாதான தாட்ஸ், அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டைமில் தேவையில்லாத கான்டென்ட் உள்ளே போச்சுன்னா அவங்க டைம்லைனில் அவங்க லைஃப்பை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது பாதிக்குதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இப்போயே சொல்கிறேன், இந்த வீடியோஸை போட வேணாம் நான் சொல்ல. நிச்சயமாக இதை போடும் போது இது 18+, இதை பார்க்க வேணாம், இந்த கண்டென்ட் வேணாம், இது குழந்தைங்களுக்கான கண்டென்ட் இல்லைன்றத நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் இந்த ரீல்ஸ் போடும்போது அதை போடணும், ஒவ்வொரு கான்டென்ட் கிரியேட்டரும் அதை போடணுன்றதை நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறீங்க, இது வந்து என் பாடியை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், இது என்னோடய ஃப்ரீடமு. சிம்பிளாக சொல்கிறேன், ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் பிறக்கிறவங்க ட்ரெஸ் இல்லாத இருக்காங்க, இல்லை ஒரு இலையோடு வாழ்கிறாங்க, இல்லை ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸோடு வாழ்கிறாங்கன்னா தட் இஸ் ஓகே, இட் இஸ் தேர் கல்ச்சர். இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்தியா ஹேஸ் அ கல்ச்சர். இந்தியா வந்து ரெஸ்பெக்டிங் விமன், ஆமாம் நிச்சயமாக இருக்குது. ரெஸ்பெக்டிங் விமன் எல்லாருக்கும் வந்து இந்த அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிச்சயமாக எல்லா ஆண்களுக்குமே உள்ள அந்த தாயோட அந்த உணர்வு அது நிச்சயமாக இருக்கும் அவங்களோட. அது வந்து பண்ணவே முடியாது. சைக்காலஜிக்கலாக புக்காக சொல்லும் போது தாய்ப்பால் குடித்தது கூட வந்து அதுலேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இதனால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே ஒரு சைக்காலஜிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ் பேச வரல, ஒரு காமன் மேனோட பெர்ஸ்பெக்டிவ் பேச வந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது ஒரு விஷுவலை பார்க்கும்போது இது வேணாம் அப்படின்னு தோன்றது உங்கள்கிட்ட சொல்லும் போது, இதை பேசும்போது எல்லா பசங்களுக்கு இப்போலாம் பயமாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லிடுறீங்க, இது என்னோட சுதந்திரம், நீ ஏன் பார்க்குற? இன்னும் சில பொண்ணுங்க என்ன சொல்கிறீங்க, எங்கள் அம்மா என்னை ஃப்ரீடமோடு வளர்த்துருக்காங்க, உங்கள் பையனை நீங்கள் ஒழுங்காக பார்த்து. நான் இப்போயே சொல்கிறேன், அம்மா அப்பா இருக்கிற பசங்களை ஓரளவு பார்த்துப்பாங்க, யாருமே இல்லாத வளர்கிற அந்த தம்பிங்களை யார் பக்குவப்படுத்துவா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரெஸ் எல்லாம் குறைப்பேன், ஆனால் நீங்கள் என்னை தங்கச்சியாக தான் பார்க்கணும், நீங்கள் என்னை அம்மாவாக தான் பார்க்கணும், நீங்கள் என்னை தெய்வமாக தான் பார்க்கணும், நீங்கள் என்னை வந்து ஒரு மாதாவாக தான் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாத்தியமா? உங்களால் அடுத்தவங்களோட கண்ணை மூட முடியும், ஆனால் அடுத்தவங்களோட இமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆனால் எதுக்காக இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க? ட்ரெஸ்லாம் மாற்றுறது எதுக்காக? ஆண்கள் பார்க்கறதுக்காகன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன என் ஃப்ரீடம்காகன்றாங்க. நான் இப்போயே சொல்கிறேன், இது ரெண்டுமே போய் தன்னோட ரீல்ஸை வளர்க்குறதுக்காகவும், தன்னோட வேல்யூவை கூட்டுறதுக்காகவும், தன்னோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், பணத்துக்காக தான் நான் இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 18+ கண்டென்ட்டோட இது முடிச்சுக்கலாம். இல்லை நான் அப்படிலாம் போடல, நான் என்னோட ஹாப்பினஸ் இதில் தான் இருக்குது, நான் போடுறேன் அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், கதவை சாத்திட்டு ஒரு அன்னோன் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக் சேனல்லையோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் போட்டுட்டு உடனே நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்கணுமோ பார்த்துட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்காக அதை போடுறீங்க அப்படின்னா, பிறருக்காக போடுறீங்கன்னா அதோட தரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனக்கு என்னவோ ரொம்பவே பெண்கள் வந்து உங்களை ரொம்ப தாழ்த்திக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சேனலோட வியூ வந்து அந்த பெண்களோட
படங்களால் மட்டும்தான் இப்படி தான் வளர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தப்புங்க. நீங்கள் கூட நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்கலாம், பேசலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். எல்லோரையும் நான் இப்போ கூட தப்பு சொல்ல, எனக்கு என்னென்னா பயமாக இருக்குது. இந்த பசங்களோட லைஃப் நினச்சா, குழந்தைங்களோட லைஃப் நினச்சா, யாருக்கும் இப்போ மொபைல் தைரியமாக கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா நிறைய விஷுவல்ஸ் இருக்குது. நிச்சயமாக நான் சொல்கிறது அப்பா, அண்ணா, அம்மா இதெல்லாம் நீங்கள் பார்க்குற எல்லாரும் இது கரெக்டு தான் இவர் சொல்கிறதுன்றது ஏற்றுப்பீங்க. சில பேருக்கு என் மேலே கோவம் வந்தால் நிச்சயமாக அவங்கள நான் சாரி சொல்லிக்கிறேன். உங்களை ஹர்ட் பண்ணுன்ற என்னோடய நோக்கம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டு. இந்த உள்ளம் இந்த உள்ளத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த உடம்பு ரொம்ப இன்னும் அழகாக மாறும். மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாததான் நிறைய பேர் அதை செய்கிறீங்க. நான் இப்போயே சொல்கிறேன், ஒரு விஷுவல் போடும்போது உங்களோட மைண்டை பயங்கரமாக ஹாப்பியோடு பண்ணுறீங்களா, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, என்னோடய கான்டென்ட் இப்படி போட்டால் தான் ஓடுது, நான் இப்படி பண்ணால் தான் விரும்புகிறாங்க. யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக கூட அவங்களோட ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க, ஆம்பளை பசங்களாம் எதுக்கு வரானுங்க, நான் நல்லா உட்காந்து வணக்கம் அப்படின்னு சொன்னால் யாருமே வரமாட்டேறானுங்க, நான் ட்ரெஸ்ஸை குறைச்சி ஒரு மாதிரி உட்காந்து மாமோய் அப்படி இப்படின்னு கூப்பிட்டா தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் உண்மையாக சொல்கிற பக்குவம் இல்லாத ஆண்களை பற்றி பேசுகிறீங்க. அதான் சொல்கிறேன், யாரையுமே நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் அடுத்தவங்களோட எமோஷன்ஸை உங்களால் எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க இதை பண்ணக்கூடாது, அவங்க அதை பண்ணக்கூடாது. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட சேஃப்டிக்காக, உங்களோட ஹாப்பினஸ்க்காக ஒரு விஷயத்த போனது பிறகு எதுவுமே பண்ண முடியாது. கேஸ் கொடுக்கலாம், சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அன்ஹாப்பினஸான ஒரு ஆக்வர்டான இல்லை ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்றதை உங்களால் மறுக்க முடியுமா? நான் நீங்கள் வெளியே ட்ரெஸ் போட்டு போகிறீங்க, அதனால் உங்களுக்கு 4 பேர் தப்பாக சொல்கிறாங்க, அதை பற்றி நான் பேசலை. தட்ஸ் another content. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இனிமேட்டு எந்த வீடியோஸ் போட்டாலும் இந்த வீடியோவை பெரியவங்க பாருங்கள், குழந்தைங்க பார்க்காதேங்கன்றது ஓப்பன்லேயே நீங்கள் ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. அண்ட் கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் வரும்போதே நம்ம மூவ் பண்ணிடலாம். இது நான் தெளிவாக சொன்னேன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.